வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ கோல்டு சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ரெக்ரெஷன் அப்படின்னு அடிங்க. ரெக்ரெஷன் அடிச்சிங்கன்னா இது வந்துடும். ரெக்ரெஷன் இண்டிகேட்டர் பிக் பெலுகாது. இதை நான் லைக் பண்ணிக்கிறேன், என்னோட ஃபேவரட்டில் வச்சுக்கிறேன். ஸோ 2100 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இந்த ப்ளூ வந்துச்சுன்னு சொன்னோன்னா மார்க்கெட் வந்து அப்பு, இந்த ஒயிட் வந்துச்சுன்னு சொன்னோன்னா மார்க்கெட் வந்து டவுன். இது வந்து ஒரு ஆசிலேட்டர். ஜீரோ தான் மிட் லைன். இந்த ஜீரோ லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து அப்பு, இந்த ஜீரோ லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து டவுனு. இதை வந்து அப்படியே வந்து இந்த ப்ரைஸ்லையும் பிளாட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸில் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒயிட் வந்துருச்சு. கரெக்டாக ஒயிட் வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க மாட்டோம். இந்த மூவிங் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, திரும்ப எப்போ வந்து ப்ளூ வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல ப்ளூ வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அப்பு. அது நல்ல மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிருக்கு. ஸோ இந்த இந்த இதுவே ஆக்சுவலாக வந்து ஒரு 2 இண்டிகேட்டர் போல தான் இருக்குது. கரெக்டாக இது ஒரே இண்டிகேட்டரில் இருந்தாலும் இது ரெண்டுமே வந்து வேறு வேறு இண்டிகேட்டர் போல தான் இருக்குது. ஸோ இப்படியும் வந்து இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு புல் பேக் எடுக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல அப்பில் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது. மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கும் போது ஒரு செல்லிங் காட்டுது. ஒரு செல்லிங் காட்டிட்டு திரும்ப ஒரு பையிங் காட்டுது. இந்த இடத்துல ஒரு பையிங் காட்டுது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது வந்து அப்படி ட்ரேட் பண்ணாவே நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஃப்ளாஸ் இருக்குது. ஒரு விப்சாஸில் இருக்குல்ல, அந்த விப்சாஸில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண முடியுமானா 100% யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. பட் கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஆசிலேட்டர் வந்து பெருசாக எடுக்க போகிறது இல்லை. இந்த ஆசிலேட்டர் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணலாம். நான் செஞ்சு பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு இது வந்து இன்னும் அவ்வளோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை. அதனால் இதை நான் ரொம்ப சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தும் நான் வந்து ரெக்ரெஷன் தான் எடுக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்ரெஷன் ஸ்லோப் ஆசிலேட்டர். அதுவும் பிக் பெலுகா தான். 2200 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆசிலேட்டரை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து ஒரு ஆசிலேட்டர். ஓகேவா, இதுவும் வந்து ஒரு ஜீரோக்கு மேலே பை ஜீரோக்கு கீழே செல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசிலேட்டர் தான். நான் என்ன பண்ணுறேன், இதை வேணால் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டரை பற்றி முதல்ல சொல்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு ஆசிலேட்டர் தான். இது வந்து எப்போ ஜீரோ கீழே வருதோ நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் இருக்குது. அதே போல் இது வந்து ஜீரோக்கு மேலே இருந்துச்சுன்னா வெறும் பை மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், நான் எப்படி வந்து பை மட்டும் பார்ப்பேன் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த கிராஸ் ஓவர்ஸ் நடக்குதோ, இந்த ஜீரோக்கு மேலே எப்போல்லாம் ஒரு கிராஸ் ஓவர்ஸ் நடக்குதோ, இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர், அதே போல் இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர், அது இதெல்லாம் பையிங்க்கு நடக்குது. ஸோ செல்லிங்க்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோ லைனுக்கு கீழே இருக்குது. ஜீரோ லைனுக்கு கீழே இருக்கும்போது எந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர், இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. சரி, ஓகே, அப்போ கேட்கலாம், அப்போ இந்த ஒயிட் டாட்ஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் வந்து இது இந்த இண்டிகேட்டரே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. யூஸ்வலாக எல்லா இண்டிகேட்டர்ஸும் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்டி எடுக்கிறீங்கன்னா, இப்போ மெக்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, மெக்டி இங்கே இருக்கா, இந்த மெக்டி எடுக்கிறோன்னா இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் ஓவர்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணுவோம். அதாவது லாங்கில் இருந்தோன்னா இந்த கிராஸ் ஓவர் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணுவோம். இல்லைனா இந்த கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வாங்குவோம். அதுதான் வந்து காட்டும், ஒரு ஹிஸ்டோகிராம் மேலே வருது, ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக யூஸ்வலாக எல்லா இண்டிகேட்டர்ஸும் அப்படி தான் இருக்கும். பட் இந்த இண்டிகேட்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் வரப்போ தான் டாட் வரும். அதாவது ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குது. உங்களுக்கு புரியுதா, ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து அப்பு, நல்லா வந்து ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்குது. ஆனால் டாட் வருது. டாட் வந்த உடனே நம்ம வந்து வாங்கக்கூடாது. டாட் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து புல் பேக் எடுக்குது அப்படின்றத அவன் டாட் போட்டு காட்டுறான். யூஸ்வலாக இந்த இடத்துல தான் வந்து டாட் வரணும். இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல டாட் வரணும். பட் இது வந்து புல் பேக்குக்கு வந்து டாட் காட்டும். ஸோ அதை வந்து கிளியராக சொல்லிடுறேன் நான். ஸோ ஒரு இண்டிகேட்டர் பற்றி நம்ம ஃபுல்லும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வந்து மேலே ஜீரோ லைனுக்கு மேலே இருந்தால் பை, ஜீரோ லைனுக்கு கீழே இருந்தால் செல். ஆனால் டாட் வந்துச்சுன்னா, இந்த ஒயிட் டாட் வந்துச்சுன்னா நம்ம வாங்க மாட்டோம். நம்ம எப்போ வாங்குவோம்னு சொன்னோன்னா, இந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது மட்டும்தான் வாங்குவோம். ஒயிட் டாட் வருதுன்னா நம்ம வந்து ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு புல் பேக் நடக்குது. அந்த புல் பேக் வந்து எந்த இடத்துல முடியுதுன்னா இந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்லைனா இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த ஒயிட் டாட்டுக்கு மேலே திரும்ப ப்ரைஸ் எப்போ போகுதோ, இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து அப்படி தான் பார்க்குறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து நிறைய விதமாக பார்க்குறாங்க. இன்னும் டைவர்ஜென்ஸ் எடுக்கிறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீம் ரீஜன்ஸ் எடுக்கிறாங்க, மெக்டி போல் இல்லை ஆர்எஸ்ஐ போல். பட் நான் அப்படி பார்க்கல. இந்த இண்டிகேட்டரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒயிட் டாட் தான்.
ஸோ மார்க்கெட் வந்து நல்ல அப்பு, கரெக்டாக மார்க்கெட் நல்ல அப்பில் இருக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு ஒயிட் டாட் வருதான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், ஒரு ஒயிட் டாட் வந்துடுச்சு. ஒயிட் டாட் வந்த உடனே ட்ரேட் எடுப்போமானா ஒயிட் டாட் வந்த உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ எப்போ தான் எடுப்போம், ஏன் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒயிட் டாட் வருதுல, மார்க்கெட் வந்து இப்படி இருந்து மேலே போயிடுச்சு. பட் என்ன ஆகலான்னா மார்க்கெட் இப்படி மேலே போகாமல் இந்த இடத்துல இப்படி மேலே போகாமல் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு புல் பேக், இந்த இடத்துல ரீடெஸ்ட், இந்த இடத்துல நெக்கில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே ஷூட் டவுனும் ஆகலாம். கரெக்டாக என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த பேட்டர்ன் நடந்துச்சுன்னா இதான் நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஹை ப்ராபபிலிட்டி ஓகே மார்க்கெட் மேலே போகலாம், ஆனால் எப்பவுமே மார்க்கெட் மேலே போகுமானா கண்டிப்பாக போகாது. ஷூட் டவுன் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒயிட் டாட்டை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இந்த இண்டிகேட்டரில் வந்து ஒயிட் டாட் வந்து இப்படி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து இந்த இண்டிகேட்டரில் இப்படி ஒயிட் டாட் யூஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஒயிட் டாட்டுக்கு மேலே திரும்ப ப்ரைஸ் எப்போ போகுதோ, இந்த ஒயிட் டாட் இருக்கா, இந்த ஒயிட் டாட்டுக்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா இந்த இடத்துல வேணால் நீங்களே பார்க்கலாம். ஒயிட் டாட்டுக்கு மேலே ப்ரைஸ் போகுது, திரும்ப வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதே போல் ஒரு ஒயிட் டாட் வருது, அந்த ஒயிட் டாட்டுக்கு மேலே திரும்ப ப்ரைஸ் க்ளோஸ் வைக்குதுன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா, இது வந்து அக்யூரேட்டான்னு கேட்டால் எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்யூரேட்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே இந்த லைனை எடுத்திங்கன்னா இந்த இடத்துல எங்கே வந்து ஒரு ஒயிட் டாட் வந்திருக்கோ அந்த இடத்துல தான் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் எடுக்குது. கரெக்டா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் வருது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஒயிட் டாட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து திரும்ப ஷூட் அப் ஆகுது. திரும்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் வருது, அந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் போகும்போது திரும்ப மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக அதுவே மாறுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது, பட் பெருசாக கீழே விழலை. இந்த ஸ்விங் லோ வந்து கீழே தொடவே இல்லை, மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணுது. ஹோல்டு பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே ஷூட் அப் ஆகுது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு இண்டிகேட்டரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கிராஸ் ஓவர்ஸ் எடுப்பாங்க. பட் நம்ம கிராஸ் ஓவர்ஸ் எடுக்காம நம்ம இந்த ஒயிட் டாட்டை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வெறும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இப்படியே எடுத்து யூஸ் பண்ணணுமானா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுவீங்க. ஃபார் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வந்து டுவோர்ட்ஸ் த ட்ரெண்ட் தான் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் தான் நல்லா இருக்கும். எனக்கு வந்து டுவோர்ட்ஸ் த ட்ரெண்ட் தான் நல்லா இருக்கும். நான் வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் எனக்கு வந்து சரியா வராது. பட் தேர் வில் பி சம் ட்ரேடர்ஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட், இந்த குயிக் ஸ்கேல்பிங்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். பட் சில பேருக்கு அது ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் இந்த ஒயிட் டாட் வந்துச்சுன்னா உடனே வந்து செல் பண்ணலாம். இந்த ஒயிட் டாட் வந்துச்சுன்னா ஒரு 2-3 பாயிண்ட் தான் பார்ப்பாங்க. ஒரு நிஃப்டி ஆப்ஷன்ஸ்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 102 ரூபாய் 103 ரூபாய் போனோடனே அவங்க வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் வந்து இதை வந்து ரிவர்சலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படியும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு இண்டிகேட்டர் பார்த்தோம்ல, அந்த இண்டிகேட்டரையும் இதையும் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வரோம். அதாவது இந்த ரெக்ரெஷன் இண்டிகேட்டர் பிக் பெலுகா. ஸோ இந்த பிக் பெலுகாவோட இண்டிகேட்டரை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகி முடியட்டும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, இந்த கீழே இதை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அது பெருசாக தேவையில்லை. நம்மளுக்கு இதில் முக்கியமான தேவையானதே வந்து இந்த லைன், இந்த கிராஸ் ஓவர் நடக்குதுல்ல, இதை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ப்ரைஸ் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேலே தான் இருக்கணும். இது நல்ல டார்க் ப்ளூவாக இருந்தால் நல்லது. நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் வேறு ஏதோ மூவிங் ஆவரேஜ் போடாமல் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து நல்ல டார்க் ப்ளூவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஒரு மார்க்கெட் வந்து ஃபேடே இருக்குது. கரெக்டாக, இந்த ஃபேட் ஆனதை வந்து நம்ம எடுக்க வேணாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு மேலே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல கீழே விழுந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல இந்த ப்ளூ வந்து இந்த இடத்துல இல்லை, இது வந்து கொஞ்சம் ஷேடே இருக்குது. அதே போல் இந்த ஏரியாவையும் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே எங்கன்னா வருதான்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ இருக்குது. டார்க் ப்ளூ இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் டாட் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ஒயிட் டாட் ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த வந்து டாட்டுக்கு மேலே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாட்டுக்கு மேலே எனக்கு எப்போ வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகுதோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆன உடனே யூ வில் கோ லாங். இந்த இடத்துல லாங் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, ரொம்ப சிம்பிள். ட்ரேடர்ஸ்க்கு இப்போ எல்லாருமே ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஸ்விங் லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ், அவ்வளோதானே. ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 1:3 மார்க்கெட் போயிட்டு ஈஸியாக வந்து தட்டிடுச்சு. டார்கெட்டை போய் மார்க்கெட் ஈஸியாக தட்டிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து இதில் இப்போ ட்ரையல் பண்ணலாமான்னு. எஸ், நீங்கள் இதில் வந்து ட்ரையலும் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஒயிட் டாட் வருதுல்ல, இன்னொரு ஒயிட் டாட் வந்துட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. சாரி, இந்த ஓகே ட்ரெண்ட் லைன் இதை எடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே இப்போ மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதுன்னா
இதுக்கு மேலே மார்க்கெட் இப்போ க்ளோஸ் வைக்குதுன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் இங்கே போடணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் இப்போ இந்த இடத்துல போடுவீங்க. ஸோ இந்த இடத்துல வாங்குறீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஒரு ஒயிட் டாட் வந்து அதுக்கு மேலே போன உடனே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை இங்கே மூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே போல் அடுத்து இன்னொரு ஒயிட் டாட் வருது, ஒயிட் டாட்டுக்கு மேலே மார்க்கெட் போகுது. ஸோ இப்போ எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? வெரி சிம்பிள், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போடுவீங்க. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கும். பட் இந்த இடத்துல வாங்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இப்போ வெளியே வரீங்க அதை பார்க்கலாம். இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் எங்கன்னா வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:2 வந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு 1:2 தான் வந்திருக்கு, பெருசாக வரல. பட் இதே வந்து ஒரு நல்ல ட்ரெண்டை பிடிக்கிறீங்க, இதை வச்சே நீங்கள் நான் ஒரு நல்ல ட்ரெண்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா 1:2 என்னது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1:4-5 கூட எடுக்கலாம். அதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த ஒயிட் லைனுக்கு கீழே இருக்குது. இதுவும் நல்லா வந்து டார்க் ஒயிட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஷேடும் இல்லை. இந்த இடத்துலலாம் பாருங்கள், லைட்டாக வந்து ஷேடு கலர் மாறுது, ஒரு லைட் க்ரீன் தெரியுதா இந்த இடத்துல, ப்ளஸ் வந்து ப்ளூ வருது. இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஒயிட்டாக இருக்குது, கிளியர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ கிளியர் ஒயிட்டாக இருக்கும்போது ஓகே கிளியர் ஒயிட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? ஸோ இது கூட நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவையில்லைன்னா இதையும் வந்து வச்சிடலாம் இப்படி. ஸோ இது ரெண்டுமே வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் டாட் வருது, அதாவது மார்க்கெட் மேலே போகுது, மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே போகுது, ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுக்குது. அதாவது இந்த ரிவர்சல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து ஸ்மார்ட் மணியை என்ன பண்ணால் நம்மளை வந்து கவர்ந்து இழுக்கும் உள்ள. ஓகேவா? இந்த இடத்துல கவர்ந்து இழுக்குது, இந்த இடத்துல கவர்ந்து இழுக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு ஒயிட் டாட் வந்தோடனே அந்த ஒயிட் டாட் கீழே வந்து ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுக்கிறீங்க. மார்க்கெட் கீழே உடையதா? இல்லை. அதுக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணுது? மார்க்கெட் மேக்ஸ் அண்ட் ஹையர் ஹை. மார்க்கெட் வந்து கிளியராக மார்க்கெட் மேக்ஸ் அண்ட் ஹையர் ஹை, பட் வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரேட் திஸ். ஏன் ட்ரேட் பண்ண மாட்டோம்? மூவிங் அவரேஜ் கீழே இருக்குது, ப்ளஸ் இது வந்து நல்ல டார்க் ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரைட், இப்போ நம்ம எப்போ ட்ரேட் எடுப்போம்? நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்த ஒயிட் டாட் இதுதான். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்குதுன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டாட் கீழேயும் க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த ஒயிட் டாட் கீழேயும் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ஒரு செல், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. ஏரியா ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை, சில ரீடெஸ்ட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ரீடெஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஏரியாவை எப்படியாவது தொட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரீடெஸ்ட்டில் வந்து எடுக்கலாம். பட் நான் வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக போகுது. ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடலாம்? மேபி லைவ் மார்க்கெட்டில் இருக்கணும்னா இந்த ஏரியா, இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் உடச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் போடலாம், நம்ம இங்கெல்லாம் போட முடியாது. இப்போ இது வந்து ஒரு முடிஞ்சு போன மார்க்கெட், ஸோ பார்க்கறதுக்கு நம்ம இங்கே போடலான்ற மாதிரி இருக்கும். பட் லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் போட மாட்டோம். ஏன்னா நமக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு போய் இந்த இடத்துல தான் போடுவோம். ஸோ நம்ம அதையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிட்டே போவீங்க? வெரி சிம்பிள். இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் வந்துருச்சா? ஒயிட் டாட்டுக்கு மேலே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் வந்துருச்சா? ஒயிட் டாட்டுக்கு மேலே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் வருதுன்னா இதுக்கு மேலே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துல ஒயிட் டாட் வருதுன்னா இதுக்கு மேலே. இது எப்போ வந்து உடைக்குதோ, அதாவது உடைச்சதுக்கு அப்புறமா தான் இதை வந்து திரும்ப உடைக்குதுல, இதை வந்து திரும்ப உடைச்ச உடனே, இந்த ஏரியாவை திரும்ப உடைச்ச உடனே இதுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ். திரும்ப இந்த ஏரியா உடைச்சிதுன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணுவீங்க. ஸோ இன்கேஸ் அது உடைக்கல, இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் டாட் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் ஃபார்ம் ஆகிட்டு இதை உடைக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகலை. நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஸோ என்ன இருக்கும்? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸை, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை தட்டியிருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வச்சிங்கன்னா 1:2, 1:3 அதெல்லாம் இல்லாமல் இப்போ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரோன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் 1:4. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we had got almost 1:4. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:2 தான் வந்துச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ஓப்பன் டார்கெட்டில் போகும்போது, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:4 வருது. ஸோ இப்படி தான் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் இல்லாமல் நம்ம வந்து இந்த வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம்ல. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் கேமே என்னது? இந்த ஒயிட் டாட்ஸ் தான். இந்த ஒயிட் டாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேமே. இதை வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பட் நான் ரெண்டுமே வந்து ரெக்ரெஷன் எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் ரெண்டுமே வந்து ஒரே ஆத்தர் எடுத்துக்கிட்டேன். அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணேன். ப்ளஸ் எனக்கு வந்து இது நல்ல இந்த ஷேட்லாம் போகிறது எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்னு. பட் அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஹாஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் மேஜிக் யூஸ் பண்ணுறீங்க, அடாப்டிவ் ட்ரெண்ட் ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு என்ன ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஒரு மெக்டி கூட ஒரு லாங் டேர்மில் போயிட்டு செட்டிங்ஸை மாற்றி யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட ட்ரேட் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இந்த
டுவர்ட்ஸ் ட்ரெண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் டுவர்ட்ஸ் ட்ரெண்ட் இருந்துக்கிட்டு எப்போல்லாம் வந்து இந்த ஒயிட் டாட் கீழே மார்க்கெட் உடைக்குதோ அதுக்கு உடனே நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. என்ட்ரி கொடுத்துட்டு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஏற்கனவே என்ட்ரியில் இருக்கீங்கன்னா ட்ரையல் பண்ணிகிட்டே போவீங்க. மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து தட்டி எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் அவுட்டை வெளியே வந்துடுவோம். ரிவர்சல் ட்ரேடர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுவாங்க. பட் அது நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ரிவர்சல்னா இந்த இடத்துல ஒயிட் டாட் வந்தோடனே தே வில் ட்ரை டு பை. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை வந்து பிடிக்க பார்ப்பாங்க. குட்டி குட்டியாக சில பாயிண்ட்ஸ் வந்து பிடிக்க பார்ப்பாங்க. அதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா தட் இஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். உடனே கூட மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். பட் வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒயிட் டாட் வருதுன்னா சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்ல, அதை வந்து அவங்களோட வின் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் லாஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும். இல்லைனா ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணிட்டு போயிட்டு கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகும். ஸோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த ஒயிட் டாட்ஸ் நம்ம எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதாவது ஒரு புல் பேக் ஏரியா ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஒயிட் டாட் வந்து வருது, இந்த இடத்துல ஒரு புல் பேக் ஆரம்பிக்குது அப்படின்றத ஒயிட் டாட் காட்டுது. ஸோ அந்த புல் பேக் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ப்ரீச் ஆகி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம வந்து என்ட்ரி போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஒயிட் டாட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் வந்து மார்க்கெட்டை பார்க்குறேன். எனக்கு வந்து தெரியுது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியர்லி மேக்ஸ் அ டபுள் டாப். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டபுள் டாப், அதுக்கப்புறம் நெக் பிரேக்கு போனதுக்கு அப்புறமா மார்க்கெட் கிவ்ஸ் அ ரீடெஸ்ட் ஃபால். ஸோ இவ்வளோதான். இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் தூக்கிடுறேன். எங்கே இருக்குது இதெல்லாம் தூக்கிறேன். எனக்கு வந்து இப்போ எதுவுமே தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு பார்க்குறேன். என்ன பார்க்குறேன், மார்க்கெட் வந்து டபுள் டாப் போட்டிருக்கு. டபுள் டாப் போட்டு மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. உடனே பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த பேலன்ஸ் எங்கே போய் முடியுது, அந்த பேலன்ஸ் வந்து நெக் ரீஜனில் எனக்கு முடியுது. கிளியராக வந்து நெக் ரீஜனில் வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஒரு நெக் ரீஜன் இருக்குது, அதை வந்து ஷூட் டவுன் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு ரீடெஸ்ட் எடுக்குது. ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒயிட் டாட் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் டாட்டை வந்து மார்க்கெட் உடைக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் உடைக்குது, ரீடெஸ்ட் எடுக்குது. நான் வந்து இந்த இடத்துல ஷூட் டவுன் போகும்போது நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ வெறும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் இந்த ஒயிட் டாட்டையும் வச்சுக்கிட்டு மட்டுமே கூட நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இந்த கலர்லாம் கூட வேண்டாம். உங்களுக்கு வந்து பிளைன் சார்ட்டை படிக்க தெரியும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் ஓரளவு உங்களுக்கு படிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லாதவங்க நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். எது எப்படியோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணால் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸாக வரலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.